வெல்கம் டு டியர் ஃபுடி சேனல். நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சபரிமலையில் இருக்க தங்கப்பெட்டிக்கும் அப்புறமேட்டா திருவாரூர் பெட்டிக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்றதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நிறைய சோஷியல் மீடியாவில் இந்த தங்கப்பெட்டி விழா வர்றதால நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா இதுதான் திருவாரூர் பெட்டி நினச்சின்னு இருக்காங்க. ஏன் திருவாரூர் பெட்டி இவ்வளோ சீக்கிரமாக வந்துச்சுன்னு கூட நினச்சின்னு இருக்காங்க. அது என்ன ஏதுன்றதை இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பண்ண வேண்டிய வேலைலாம் கொஞ்சம் இருக்குது. அது என்னன்னு பார்த்துருவோம். வேறு ஒன்றும் இல்லைங்க, இது இன்ஸ்டாகிராம் பேஜ். இது கொஞ்சம் ஃபாலோ பண்ணி நான் போடுற வீடியோ நீங்கள் இதுலேயும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இது என்னோடய ஃபேஸ்புக் பேஜ். நீங்கள் எனக்கு ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுத்து நீங்கள் இதுலேயும் நான் போடுற வீடியோவை நீங்கள் பார்க்கணும். அது மட்டும் இல்லைங்க, கொஞ்சம் நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம டியர் ஃபுடி சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பார்த்துட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். ஓகே, சூப்பர். வீடியோக்குள்ளே போயிடலாம். சூப்பர், நீங்கள் எல்லா வேலையும் நீங்கள் பண்ணியிருப்பீங்க நான் நம்புகிறேன். ஓகே, நம்ம பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது தங்கப்பெட்டி, இது திருவாவண பெட்டி. ரெண்டுத்துக்கும் பார்த்திங்கன்னா என்ன டிஃப்ரென்ஸ்னால் பார்த்திங்கன்னா தங்கப்பெட்டி பார்த்திங்கன்னா திருவாங்கூர் அரசவையில் வந்திருக்கு. திருவாவண பெட்டி பந்தல அரண்மனையிலேருந்து வருது. இந்த தங்கப்பெட்டின்றது பார்த்திங்கன்னா ஒரு மன்னரால் கொடுக்கப்பட்ட காணிக்கை. ஓகேவா? யார் அந்த மன்னர்ன்றதை சொல்கிறோம் பாருங்கள். நீங்கள் பார்த்துட்டு இருக்க அந்த ஃபோட்டோவில் இருக்கவர் தான் பார்த்திங்கன்னா இந்த மன்னர். இந்த மன்னரோட பேர் பார்த்திங்கன்னா சித்திரை திருநாள் பலவர்மர். இந்த மன்னர் பேர். இவர் பார்த்திங்கன்னா 1073ஆம் ஆண்டு பார்த்திங்கன்னா சபரிமலைக்கு பார்த்திங்கன்னா காணிக்கையாக ஐயப்பனுக்கு ஆபரணம் கொடுக்குறாரு. இங்கே கேட்கலாம், காணிக்கையாக கொடுக்கறது ஏன் அந்த இடத்துலேருந்து வேறு ஒரு இடத்துலேருந்து எடுத்துகிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லலாம். ஆனால் பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் சபரிமலை காட்டில் இருக்குது. சிசிடிவி கேமரா கிடையாது, எதுவுமே கிடையாது. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆலப்புழா பார்த்தசாரதி, அதாவது இந்த கோவில் நீங்கள் பார்த்துருக்க இந்த கோவிலில் தான் பார்த்திங்கன்னா இந்த தங்கப்பெட்டி இருக்கும். இந்த கோவிலேருந்து தான் பார்த்திங்கன்னா அந்த தங்கப்பெட்டி கரெக்டாக மண்டல காலத்துக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. 3 நாள் இது வரும். இது பார்த்திங்கன்னா ஒரு அலங்கார வண்டியில் இதை எடுத்துகிட்டு வருவாங்க. இதை எடுத்துகிட்டு வருவாங்க. அதாவது பார்த்திங்கன்னா மண்டல காலம் 41 நாளும் மகர காலம் 18 நாளும் ரெண்டாக பிரிச்சுப்பாங்க. ஏன்னா இந்த 2 டைம் தான் ஐயப்ப பக்தர்கள் மாலை போட்டு விருது ஐயப்பனை பார்க்க போவாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா மண்டல காலத்தில் 41 நாள் கடைசி நாள் அப்போ இந்த பெட்டி சேரும். பார்த்திங்கன்னா ஒரு திருவாவண பெட்டிக்கு என்ன பாதுகாப்பு கொடுக்குறாங்களோ அதே பாதுகாப்பு இதுக்கும் கொடுப்பாங்க. இது பார்த்திங்கன்னா அப்போ சோஷியல் மீடியாவில் இதை பற்றி எதுவும் பேசலாம். ஆனால் இந்த வருஷம் சோஷியல் மீடியாவில் இது வருது. இது பார்த்திங்கன்னா வருஷம் சபரிமலை நடக்கிறது தான் இது. இது பார்த்திங்கன்னா கரெக்டாக 41 நாள். அதாவது இந்த வாட்டி 23ஆம் தேதி கிளம்பி 26ஆம் தேதி கடைசியாக முடிஞ்சிச்சு மண்டல காலகட்டத்தில். இது மகர காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா திருவாவண பெட்டின்றது பார்த்திங்கன்னா நம்ம ஐயப்பனோட வளர்ப்பு அப்பாவான ராஜசேகர மன்னர் வம்சாவளியால் வந்தது. இது பார்த்திங்கன்னா திருவாங்கூரில் கடைசி முடிசூடின மன்னர் இந்த மன்னர் தான். இவர் தான் பார்த்திங்கன்னா பெரிய சமஸ்தானத்தை சேர்ந்தவர். இவர் பார்த்திங்கன்னா கடைசியாக முடிசூடின மன்னர். இவர் பேர் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், திருப்பி சொல்கிறேன். சித்திரை திருநாள் பலவர்மர் இந்த மன்னர் பேர். இவர் தான் கொடுத்தாரு. ஒன்றும் இந்த ஜென்ரேஷன் அவங்களுக்கு கொடுத்துன்னு தான் இருக்காங்க. ஒன்றும் இது சிறப்பாக நடந்துன்னு தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பார்த்திங்கன்னா திருவாவண பெட்டிக்கும் தங்கப்பெட்டிக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இப்போ இந்த புது வருஷத்தில் நான் போகிற ஃபஸ்ட்டு வீடியோ இது தான். கொஞ்சம் இந்த வாட்சும் நிறையா சப்ஸ்கிரைப் பண்ணணும், நிறையா வாட்ச் அவர் போகணுன்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப்ளீஸ். தேங்க்யூ ஃபார் திரும்ப கேட்குறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்த வருஷமாச்சும் கொஞ்சம் வீடியோலாம் கொஞ்சம் நிறையா பாருங்கள். கொஞ்சம் புதுசாக பார்க்குறோம், கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறையா ஃபாலோவர்ஸ் வாங்க. நான் நிறையா வீடியோ நான் கொடுத்துன்னு தான் இருக்கேன். கொஞ்சம் கோச்சிக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வருஷமாச்சும் மானிட்டைசேஷன் அடிக்கணும். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். திருப்பி கேட்குறேன்னு நினச்சிக்காதீங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க. தேங்க்யூ ஃபார் ஆல்.